நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்படும் என கடந்த ஜூன் 24ஆம் தேதி தேர்தல் ஆணையம் அறிவித்தது. முதற்கட்டமாக அடுத்த மாதம் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள பீகாரில் நடத்தப்பட்டது. இதனையடுத்து வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் சுமார் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதாக சர்ச்சை எழுந்தது. இந்நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார், இரண்டாம் கட்டமாக தமிழ்நாடு, கேரளா, கோவா, குஜராத், சத்தீஸ்கர், மேற்கு வங்கம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும், புதுச்சேரி, அந்தமான், லட்சத்தீவு ஆகிய யூனியன் பிரதேசங்களிலும் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். இதில் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கத்திற்கு அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெற உள்ளது. அதே சமயம் இந்த மாநிலங்களுடன் தேர்தல் நடைபெற உள்ள அஸ்ஸாமிற்கு சிறப்பு தீவிரத்த பணிகள் தேதி அறிவிக்கப்படவில்லை. இதுகுறித்து பேசிய ஞானேஷ்குமார், அஸ்ஸாமின் குடியுரிமை விதி நாட்டின் பிற பகுதிகளில் இருந்து வேறுபட்டது என்றும், எனவே அஸ்ஸாமுக்கு என தனியாக தேதி அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளில் பங்கேற்கும் அதிகாரிகளுக்கான பயிற்சிகள் இன்று முதல் நவம்பர் 3ஆம் தேதி வரை நடைபெறும். நவம்பர் 4ஆம் தேதி முதல் டிசம்பர் 4ஆம் தேதி வரை வீடு வீடாக சென்று ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்றும், டிசம்பர் 9ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியலில் ஆட்சேபனைகள் இருந்தால் டிசம்பர் 9ஆம் தேதி முதல் ஜனவரி 8ஆம் தேதி வரை வாக்காளர்கள் சமர்ப்பிக்கலாம் என்றும், அவை டிசம்பர் 9ஆம் தேதி முதல் ஜனவரி 31ஆம் தேதி வரை பரிசீலிக்கப்பட்டு இறுதி வாக்காளர் பட்டியல் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 7ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது.